அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன என்ன ஐதா சாப்பிடாம வந்தேன்னு சொன்னீங்கல, இந்தாங்க நான் மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க ஐதா. இல்ல ஜீவா, எங்க வீட்டுக்கிட்ட தெருக்கட்டு பொங்கல், இந்த கோவில் பிரசாதம் சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்டா இருக்கும். இத சாப்பிடு. காயு நிறுத்து. பசிக்கு யாராவது சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்களா? ஏன் சாப்பிட்டா என்ன? ஐயோ அது ருசிக்கு சாப்பிடுறது, பசிக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஐதா இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, இது எங்க பாட்டிமா வச்சது. ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கும் ஐதா. பாரிஜாதம் பசிக்கோ ருசிக்கோ, இது கோவில் பிரசாதம், அதனால இத சாப்பிடட்டும். புரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இப்ப சாப்பாடு சாப்பிடட்டும். ஐதா என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கீங்க? புடிங்க சாப்பிடுங்க. இவா ஃபர்ஸ்ட் பிரசாதத்தை சாப்பிடு. இது நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். புடி. ஐதா பசிக்கு சாப்பாடு தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுங்க. ஜீவா ஸ்டாப் ஸ்டாப், ரெண்டு பேரும் இதை வச்சுட்டு அப்படியே போயிடுங்க. நான் ரெண்டையுமே சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புங்க. ரெண்டையுமே வா. அந்த அளவுக்கு பசி இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்பு. ஐதா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், ஏன்னா இது காரம் அது ஸ்வீட், ரெண்டையும் சேர்ந்தெல்லாம் சாப்பிட கூடாது. இது யார் வச்ச சட்டம்? என்ன புதுசா இருக்கு? எல்லாம் அவ வச்ச சட்டமா தான் இருக்கும். இருக்குங்கற. கண்டிப்பா ஜீவா. இந்தா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்புறம் காரம் சாப்பிடலாம். நீ இத சாப்பிடு. கொடு. என்னது கூடா? ஐதா என்னம்மா? உங்களுக்காக ஆசாசியா மீன் குழம்பு மீன் வறுவல் கொண்டு வந்திருக்கேன், தட்லயும் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுங்க. ஐயய்யய்ய, பசிக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? நான் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், ரெண்டு பேரும் கிளம்புங்க. இல்ல இல்ல வேண்டாம் ஐதா, இந்தாங்க சாப்பிடுங்க. கொடு. போய் உன் ஒர்க்க பாரு. இல்ல இல்ல நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எதுக்கு? எனக்கு வயிறு வலிக்கவா? ஐயே நான் கண்ணெல்லாம் வைக்க மாட்டேன். நீ கண்ணை வைக்கிறியோ காதை வைக்கிறியோ, எனக்கு சாப்பிட முதல்ல பக்கத்துல யாரும் இருக்க கூடாது. போய் ஒர்க்க பாரு. ஐதா பாரி, உன்னோட ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கிளம்பு. சரி ஓகே, ஆனா மிச்சம் வைக்காம சாப்பிடணும். முள்ளு பார்த்து சாப்பிடணும். சாப்பாடு சிந்தாம சாப்பிடணும். நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்க, கிளம்பு, நான் சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப இந்த ஐதா வர வர ஓவரா பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. இருக்கட்டும், நான் போய் சக்கரவர்த்தி சாப்பிட்ட சொல்றேன். என்ன சக்கரவர்த்தி சாப்பிட்டியா? அவர்கிட்ட எதுக்குமா சொல்ல போற? எனக்கு அவர் தான் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, நான் என்ன சொன்னாலும் செய்வாரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐதா. சரிதான், அப்பனா அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லுவ? கண்டிப்பா, ஏதாவது சேட்டை பண்ணீங்க போய் போட்டு கொடுத்துருவேன். டிஎஸ்பி ஐதா பாத்துக்கோங்க, அப்புறம் பின் விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். சும்மா சொன்னேன். சொன்னதெல்லாம் போதுமா? போங்க, போய் உங்க ஒர்க்க பாருங்க. காயு சொல்லு பாரி, நீயும் அந்த பொங்கலை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு. ஏன்? ஐதானுக்கு சாப்பிட்டுக்க தெரியும், சாப்பிட்டுக்குவாரு. நானே இங்க இல்லாத போது நீ எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய் என்ன இது? அதானே. ஐயோ காயு நீ தெரியாம பேசாத. என்ன தெரியாம? நான் சொல்றத கேளு. ஐதான்ட்ட சக்கரை பொங்கலை கொடுத்துட்டு கிளம்பிடு. இல்லன்னு வெச்சுக்கோ. இல்லனா அப்புறம் சொல்றேன். ஏய் காயு சொன்னா புரிஞ்சுக்கோ, இருந்தா நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும், இல்லனா யாரும் இருக்க கூடாது. ஏன் அப்படி? அது அப்படிதான், ஒரு முக்கியமான மேட்ரு. எனக்கு தெரியாம என்ன மேட்ரு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது ஐதா. காயு கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பயமுடுத்துற? பயமா? உண்மையதான் சொல்றேன். ஐதானை நம்பி தனியா இங்க மட்டும் இருந்தா கதம் கதம் பாத்துக்கோ. கதம் கதமா? ஓய் பாரி, என்ன சொல்ற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஐதா. காயு நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? கேக்குறேன். ஆனா என்ன விஷயம்? அதுவா? சொல்லு. ஐயா ஐதா நடுவுல இருக்காரு, அவரை பத்தி அவரை நடுவுல வச்சுட்டு பேசலாமா? என்னமா பேச போற? அதனால அப்புறம் பேசலாம். சரி ஓகே, நான் சக்கரை பொங்கலை கையில கொடு, நான் இத கொடுக்கறேன். இந்தா ஜீவா. ஓய் என்ன மேட்ரு? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா வந்து சொல்றியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்தா நீ சாப்பிடு, சாப்பிட்டுட்டு ஒர்க்க பாரு. ஏய் சரி காயு நீ போ, நானும் கிளம்புறேன். அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கலாம். சரி. ஏய் என்ன பேசிக்கலாம்? ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க. ஒழுங்கா என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. இப்படி பண்ணீங்கன்னா என்னால ஒரு நிலையா இருக்க முடியாது. காயு கேட்டியா? வா இதுக்கு மேல இருக்க முடியாது. ஏய் பாய் ஐதா, நாங்க அப்புறம் வரோம். பாய் ஜீவா. பாய் இங்க பாரு காயு. காயு, அட
பாவிகளா, என்னடா மேட்ரு? அதுவும் என்ன பத்தி என்னடா நடக்குது? என்ன பேசுவாங்க ரெண்டு பேரும்? போய் வேலை பாருன்னு சொன்னது ஒரு குத்தமா? என்ன பத்தி ஏன் உனக்கே புரணி பேசிட்டு போறாங்க? அடடே, இதுக்குதான் இந்த பொம்பளை பிள்ளைய கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. இப்ப நம்மளை பத்தி என்ன மேட்டரா இருக்கும்? சரி ஓகே, ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணுவோம். எப்படியாவது தனியா மீட் பண்ணும்போது நம்மளை பத்தி பேசாமையா இருப்பாங்க. அப்போ பிடிக்கிறேன். ஆனாலும் என்னவா இருக்கும்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சுப்பிரமணி சார், சொல்லுங்க சார். நான் ஒரு 1 hour ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே சார். டேய் சரத்து சார், வாங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஷனுக்கு வந்து. ஆமா சரத்து. ஆமா, எப்படி இருக்க? நான் ஓகே சார். வாங்க. டேய், ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடவே நீ ஒருத்தன் தாண்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ஓகே. சுப்பிரமணி சார், டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வருவா சார்? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே சார். சக்கரவர்த்தி சார். போங்க சுப்பிரமணி. ஓகே சார். என்னடா, டீ காஃபி எதுவும் வேண்டான்ட்ட? வாங்க சார், என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். ஓ, அப்படி சொல்றியா? ஆமா சார். ஆமா, என்ன ரவுண்ட்ஸுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சார். சரிடா, நீ உன் ஒர்க்க பாரு. நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன், அதான் அப்படியே இந்த ஸ்டேஷனையும் ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு. வாங்க சார், அடிக்கடி வாங்க. ஓகேடா. டேய், அந்த நாயகி எப்போ ரிலீஸ் ஆகுறா? என்னடா சார், நாயகி ரிலீஸ் ஆகுற டேட்டும் நம்ம வினோத் சேஷா கல்யாண டேட்டும் ஒண்ணு சார். என்னடா சொல்ற? ஆமா சார், பசுபதி கல்யாணத்துக்கு முத நாளே ரிலீஸ் ஆகுறான். அந்த நாயகி கல்யாணத்தன்னைக்கு வெளியே வரா. ஓஹோ. ஆமா சார். ஏண்டா, சமாளிச்சுக்கலாமா? அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். என்ன ஃபங்க்ஷனோட வாரா? சரி ஓகே சார், வரட்டும் பாத்துக்கலாம். டேய் சரத்து, வரட்டும் பாத்துக்கலாம் மட்டும் அமைதியா இருக்காத. சொல்லுவாங்கல்ல, அடிப்பட்ட பாம்பு கொத்தாம விடாதுன்னு. இவ ரொம்பவே அடிபட்டுட்டா. திரும்ப நம்ம பக்கம் சீரத்தான் செய்வா. அதுவும் ஃபங்க்ஷனோடங்கும் போது நாம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லதுதான். ஆமா சார், அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகேடா. அப்புறம் நம்ம பெங்களூர்ல பார்த்தோமே ஜாக்கி சார், அவன் நம்ம ஊருக்கு வந்துட்டான். ஆனா இப்போ இங்க இருக்கானான்னு தெரியல. ஆள் கண்ணிலே படல சார். அன்னைக்கு சிந்துவ கொல்ல வந்து அப்புறம் வேணி கூட வந்து சொன்னேனே சார். ஆமாமா சொன்னேல, சித்தார்த்து கூட கைய உடைச்சானு. ஆமா சார், அதுல இருந்து ஆளை பார்க்க முடியல. பெங்களூர் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல சரத்து, அவன் பெங்களூர் போல. என்ன சார் சொல்றீங்க? நீங்க அவனை பாத்தீங்களா? ஆமா சரத்து, நேத்துதான் கோவிலுக்கு போகும்போது பார்த்தேன். அவன் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தலையில தொப்பியெல்லாம் போட்டிருந்தான். நாம பார்த்ததும் கண்டுபிடிக்காம இருப்போமா? ஆனா ஒன்னும் கண்டுக்கலடா, தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். சார், எனக்கு என்னமா அவன் மேல டவுட்டா இருந்ததுடா. ஏன்னா அவன் என்ன பார்த்ததும் அவன் கொஞ்சம் மறைஞ்சு ஒளிஞ்சு போன மாதிரி இருந்தது. நான் அவனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் நானும் அவனை கண்டுக்கல. அதான்டா, இத பத்தியும் சொல்லுவான்னு நினைச்சுதான் வந்தேன். சார், என்ன சொல்றீங்க? ஆனா அவன் யார் கண்ணையும் படாம மறைஞ்சிருக்காங்கிறீங்களா? அப்படிதான் தோணுது. அப்புறம் சரத்து, நம்ம ஒரு வேலையில மும்முரமா இருக்கும் போதுதான் நம்மளை சுத்தி எதுனாலும் நடக்கும். ஏன்னா நம்ம இதை தவிர்த்து எதையும் கண்டுக்க மாட்டோங்கிறனால. இப்போ அதே மாதிரி தான் சேஷாவினோ கல்யாணம். அவங்க கல்யாணத்தோட இவங்க யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்கிறத விட கன்ஃபார்ம் கூட சொல்லலாம். ஏன்னா நாம ஃபங்க்ஷன் மூடுல இருக்கும்போது இவங்க ஏதாவது உள்ள குளறுபடி பண்ணலாம்னு நினைக்கலாம். அதனால புரியுது சார். இனி ஒவ்வொரு நிமிஷமும் வாட்ச் பண்றேன். டே, நானும் அப்பப்ப எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப இவங்களுக்காக ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், பாத்துக்கலாம். ஓகே சார். சார், ஆனா இவங்களால ஆபத்து வர்றது யார் யாருக்குன்னா சிவானி, சிந்து, வேணி, இவங்க 3 பேர்த்த தவிர்த்து வேற எதுவும் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க 3 பேரை நம்ம கொஞ்சம் கன்ஃபார்ம் வச்சுக்கலாம் சார். ஓகேடா, நானும் இதைத்தான் யோசிச்சேன். சரி ஓகே, பார்த்து செஞ்சுக்கலாம். இன்னும் 20 நாள் இருக்குடா. இப்ப இருந்தே எதையும் யோசிக்காத. அப்புறம் எதா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, பாத்துக்கலாம். ஓகே சார். சரி, நீ ரவுண்ட்ஸ் போகணும்னு சொன்னேடா, கிளம்பு. வாங்க சார், அப்படியே பேசிட்டே போலாம். டேய், நான் நடந்து வந்தேன்டா. பக்கத்துல கோவிலுக்கு அப்படியே வந்தனால இங்க வந்துட்டேன். பரவாயில்ல சார், முதல்ல ஜீப்ல போலாம். ஐயோ வாங்க சார். சரிடா, வா போலாம். நான் கேட்க நீ பதில் சொல்லாம இருக்க. சக்தி, எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோபம் வருது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றியா இல்லையா? என்னடா, பேச மாட்டியா? சொல்லு, பேச மாட்டியா? வாயில என்ன கொழுக்கட்டையா? கொழுக்கட்டையா இருக்காதடி, கேசரி. இப்பதான் சுட சுட கேசரி பண்ணி கொடுத்தேன்.
ரொம்ப முக்கியம் அத்தை. பண்ணி பண்ணி நல்லா கொடுங்க. திங்கட்டும். நல்லா தின்னுட்டு தான் ஓவரா சேட்டை பண்றான். ஏண்டா சேட்டை பண்ண? ஐயோ என் புள்ள அப்பாவி. இந்த முகத்தை பார்த்து சேட்டை பண்றேன்னு சொல்ற? போடி போ, போய் வீட்ல போய் வேலைய பாரு. அத்தை, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்ன உங்க பையன் ஏமாத்திட்டான். அதுக்கு நான் இப்போ இங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு தான் போவேன். நிக்க வச்சிரடி, நின்னு கேட்டுட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு அத்தை. பஞ்சாயத்துக்கு நீங்க வாரீங்களா? அட போடி, எனக்கு வேலை இல்ல. உன் விளையாட்டுக்குலாம் நான் வர முடியாது. விளையாட்டா? அத்தை அத்தை. போச்சா, அம்மாவும் கிளம்பிட்டாங்களா? சாலமா என்ன கொஞ்சம் காப்பாத்திட்டு போயிருக்கலாம். போங்க போங்க, நானே பஞ்சாயத்து பண்ணிக்கிறேன். அப்பையில இருந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துங்கறா. ஆனா என்ன பஞ்சாயத்துன்னு தான் தெரியல. என்னடா அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சு பாக்குற? அடி பாவி, என்ன பார்த்து அப்பாவின்னு சொல்ல வச்சுட்டேடி. டேய், நான் பேசுறது கேக்குதா கேக்கலையா? நல்லாவே கேக்குது, சொல்லு. என்னடா வாயவே திறக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு நீ வாயை திறந்து பேசாம நான் உன்னை விட மாட்டேன். அது எப்படா? அது எப்படி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது? துரோகமா? நானா? ஐயோ ஈஸ்வரா. டேய், நீ என்கிட்ட பேசாம உன் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. எனக்கு நல்லா கேக்குது. ஒழுங்கா என்கிட்ட பேசுடா. உன்கிட்ட பேசுனேன், இங்க இருந்து நான் எழுந்து போகவே முடியாது. இன்னைக்கு நீ என்ன பேசினாலும் நான் இப்படித்தான். ஓஹோ, நான் இப்படித்தான் நீ என்ன வேணாலும் பண்ணேன்னு சொல்ற. என்ன மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்றா? டேய் சக்தி, காட்டெருமை. சொல்றா, நீ எப்படி அப்படி பண்ணலாம்? இல்ல இல்ல, நான் கேட்டா நீ பேச மாட்ட. உன்னை அம்மா அம்மா. என்னடி எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அப்பாடா, அத்தை வந்துட்டாங்க. இவங்களுக்கு இவ பயப்படுவா. ஒரு வழியா தப்பிச்சு போயிடலாம். சொல்லுடி, ஏன் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? பெரியமா, உங்க மருமகனை என்னன்னு கேளுங்க. எதுக்கு நான் என்னன்னு கேட்கணும்? அப்படி கேளுங்க அத்தை. அவளுக்கு மேல நீங்க பேசுங்க, அப்பதான் அவ வாய் குறையும். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பேசுங்க பேசுங்க. என்னடா அப்படி பாக்குற? அதான் பெரியமா, இந்த பார்வை தான் மிஸ்டேக். பார்வையில என்னடி மிஸ்டேக்கு? உன்னை பார்த்தா பக்கத்துல உள்ளவங்கள பாக்குற மாதிரி இருக்கா? என்னன்னா பக்கத்துல உள்ளவங்க பாக்குறதா? ஐயோ பெரியமா, எனக்கு துரோகம் பண்றான். துரோகமா? பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பார்க்கல, பேசுறான் பெரியமா. சிரிக்கிறான் பெரியமா. என்னடி சொல்ற? ஆமா பெரியமா, நான் இவனை நினைச்சா இவன் வேற யாரையோ நினைக்கிறான். இன்னைக்கு இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏய், இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள யாரும் இருக்க முடியும்? அப்பனா அவனை திட்டுங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல 2 அடி கூட அடிங்க. டேய் சக்தி. அத்தை நம்ம பக்கம் பேசுன்னு பார்த்தா இந்த ஆந்தக்கண்ணி பக்கம் திரும்பிருச்சு. இனி இதுவும் வேஸ்ட். என்னடா யார்கிட்ட பேசுற? சொல்றா. பாக்குற போர்வையில தெரியுதுடா, ஏதோ கோல்மால் வேலை பாத்திருக்கேன்னு. ஆஹா, ஐயோடா, சிபிஐ ஆபீசரு வேதவழி மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் என்னடா, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வீட்டுல பொண்டாட்டி இங்க இருக்கும்போது உனக்கு என்னடா இன்னொருத்தி கூட பேசுறது? என்ன இங்க பஞ்சாயத்து? வாயா வைக்கோல் வாயா, உன் பொண்ணுதாயா பஞ்சாயத்தேவும். பொண்ணை பெத்து வைக்க சொன்னா சுடுதண்ணிய பெத்து வச்சிருக்க. எப்ப பாரு கொதிக்கதான் செய்யறா. இந்த மனுஷனா? ஜோ, இவர் எதுக்கு இங்க வராரு? என்ன வேது, என்ன வேது, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம். ஆனா உன்ன பார்க்கவே முடியறது இல்லையே. இந்த மனுஷனுக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கணும். இவரெல்லாம் ஃப்ரீயா அலைய விட்டுட்டு நம்மள பிடிச்சு உட்கார வச்சிருக்கா பாரு. ஓய் 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 வேது. இந்த மனுஷன் வேற வேது வேதுன்னு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகர வயசுல இவருக்கு ரொமான்ஸ் வேற. அதுவும் நம்மள பார்த்து அதான் எரிச்சல் வருது. வேது, சிச்சி என்ன பழக்கம் இது? ஐயோ ஐயோ, வெக்கத்தை பாரு வெக்கத்தை. யோராக அங்க உன் பொண்ண பாரியா. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு பாட்டிய பாத்துக்கிட்டு இருக்க. ஊதிட்டாயா அபாய சங்க. என்னமா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிளைய என்னன்னு கேளுங்க. என்னமா என்னாச்சு? அத அங்க கேளுங்க. நீ சொல்லு, அப்புறம் நான் பேசிக்கிறேன். பா, என்னத்த சொல்றீங்க? சரி சொல்லாத, அப்பா வேது கூட பேசுறேன். ஐயோ அப்பா, இவர்கிட்ட பேசி எப்போ பஞ்சாயத்தை தீக்க? டேய் சக்தி, இன்னைக்கு பொழப்பு இப்படிதான். அப்பனா சொல்லுமா. உங்க மாப்பிள எனக்கு துரோகம் பண்றாரு. வாட்? துரோகமா? என்னமா சொல்ற? ஏயா காது அவிஞ்சு போச்சா? துரோகம் நல்லா கேக்குதுல. ஆமாப்பா, இன்னொரு பொண்ணு கூட பேசுறாருப்பா. நீ என்னன்னு கேளு. என்ன பொண்ணு கூட பேசுறானா? ஆமாப்பா. இப்ப கேக்குறேன். யோ மாப்பிள, வாரும் மாமா, நீ எனக்கு போட்டிக்கு தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கேக்குறேன்னு பாக்குறேன். யோ மாப்பிள, கோவது கேக்குதா இல்லையா? அதெல்லாம் நல்லா கேக்கும்பா, சொல்லுங்க. சொல்றேன். சொல்றது என்ன கேக்குறேன். யோ மாப்பிள, யாரு அந்த பொண்ணு? நல்ல மாமனாரு. சொல்லியா யார் அந்த பொண்ணு? மாமா கிட்ட சொல்லு, நான் என் பொண்ணு சமாளிச்சிடுறேன். சொல்லியா? அட போயா. பாத்தீங்களாப்பா, இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
யாரு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதே இல்ல. இங்க பாரு சக்தி, இப்ப இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவு சொல்லல. நான் கோச்சிக்கிட்டு எங்கேயும் போக மாட்ட. சக்தி கோச்சிக்கிட்டு உன்னை ஓ வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன். என்ன ஓ வீடா? ஆமாப்பா, கோச்சிக்கிட்டு நான் இதுக்கு ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும்? அவன் வீட்டுக்கு போட்டோம். என்ன அவன் வீடா? ஏண்டி இந்த வீடு இல்லாம இன்னொரு வீடு வேற இருக்கா? இன்னொரு வீடுலாம் இல்ல பெரியமா. அவன் வீடுனா வைஷாத்த ரூமுக்கு போவான். அதான் அவன் வீடு. அங்க இருந்து வெளியே வரவே கூடாது, பாத்துக்கோங்க. சரிதாண்டி. நான் என்னமோ உன்ன லூசு நினைச்சேன். ஆனா நீ லூஸ் இல்ல, எங்க எல்லாத்தையும் லூஸ் ஆக்கிட்டு இருக்க. சூப்பர் அத்தை, இப்பவாது கண்டுபிடிச்சிங்களே. அப்பா இத பேசுறேமா? ஏய் வேது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது நம்ம பொண்ணுல. என்னையா நம்ம பொண்ணா? வேது இங்க பாரு மனுஷரே, உமக்கிட்ட நான் எதுவுமே பேசல. சும்மா இதையாவது நொய்யு நொய்யின்னு சொல்லிக்கிட்டு போறோம் இங்க இருந்து, கிளம்புவோம். என்ன வேது கோபம்லாம் பண்ற? சுத்தம். டே சக்தி, இனிமேல்லாம் இங்க நிக்க முடியாது. ஒழுங்கா நல்ல பிள்ளையா பொறுப்பா நடந்துக்கோ. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணணும்னு என்னைக்கு நினைக்காத. நம்மள ஒரு பொண்ணு நம்பிட்டா இந்த பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். அதுதான்டா நல்ல ஆண்மகனுக்கு அழகு. புரியுதா? ரொம்ப நல்லா புரியுது. அதெல்லாம் புரியும் வேது. நீ சொல்லி அவனுக்கு புரியாம இருக்குமா? யோ வாயில ஏதாவது வந்துற போது. போயா போ. இல்ல நான் போறேன். வேது, ஹே வேது, ஷோ சி இப்படி ஓராளே. இதுக்கெல்லாம் உன் அப்பனா ஒண்ணும் சொல்லாத. இளைச்ச வாயம் உனக்கு நான் தானே. டேய், என்னடா அப்படி கொல்ல மாதிரி உட்கார்ந்திருக்க? நான் எவ்வளவு பேசுறேன், எல்லாரும் எவ்வளவு பேசுறாங்க. ஒரு வார்த்தை வாய் தந்து பேசுறியாடா? உன்கிட்ட பேசிட்டாலும் நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. இரு மாமாவை கூப்பிடுறேன். அப்பாவா? சரிமா கண்ணு, நீ மாமாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுக்கோ. அப்பா வெளியே காஞ்சு கூட. இல்லம்மா, காஞ்ச வத்தல் வெளியே கிடக்கு, அத போய் அள்ளி வச்சுட்டு வந்துடுறேன். நீ கண்டினியூ பண்ணு. யோ மாப்பிள, என்ஜாய்யா. என் மாப்பிள பாக்குற பார்வைய பாரு. ஐயோ, என் மாப்பிளைக்கு என் பொண்ணை கட்டி வச்சு என் மாப்பிளையே இவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டேன். சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அப்பா போய் காஞ்ச வத்தலை பாத்துட்டு வரேன். நீ கொடுத்து வச்ச மகாராசா தான்யா. மாமா, அச்சோ சீரியஸா கூப்பிடுறா. அப்பா வந்துருவாங்களோ? ரத்ன மாமா, வைர மாமா. வாய மூடுடி. என்னடி காச்சு மூச்சனே? எங்க அப்பா கூட பிறந்தவங்களே, வாங்க நீங்களாவது என்ன காப்பாத்துங்க. ஓ மருமகன் பண்ணத பாரு. என்னடி பண்ணா? அங்க அண்ணி வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ காட்டு கத்துறேனே. ஏண்டி அந்த பிள்ளைய பாடா படுத்துற? பா, நம்மள புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நம்ம மரகதத்தை தான். ஏனா சக்தி, என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத்தை, ஓ மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். சரிதான். என்னமா அவன் கிட்ட பேசிட்டு இருக்க? என்னடி பிரச்சனை? அவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசினா, அது ஏன் எதுக்குன்னு கேளு. இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லு. எந்த பொண்ணு கிட்ட பேசினா அது அவன் கிட்ட கேளு. சக்தி, அது உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. சக்தி, அவன் பேச மாட்டாமா? அவன் பேசவே மாட்டான். அவன் எதுக்கு பேச போறான்? ஐயோ, உங்க இம்சையில தலையிட முடியாதுடி. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏய் மாடு, அவதான் திட்டான்னு தெரியுதுல. எழுந்து இடத்த காலி பண்ணி போக வேண்டியதானே? இங்கேயே உட்காந்து பேனு கேட்டுட்டு இருக்க. என்ன உன்னை புகழ்ந்து பாட்டு பாடுறாளா? ஆஹா, அப்படி எழுந்து போவா. சரிதான். சுபாக்கனு, என்னமாச்சு? வாங்க வைர மாமா, உங்க மகன் சக்தி என்ன பண்ணான்னு கேளுங்க. டேய் அறிவு இருக்கா? என்னடா பண்ண? ரெண்டு நேரம் அந்த பிள்ளைய கத்த வச்சுக்கிட்டே இரு. இவர் ஒருத்தர் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாரு. இவர் பேசுறத பேசிட்டு கிளம்பிடுவாரு. ஆமா சுபா, என்னமா, என்ன பிரச்சனை? ஆத்தாடி, கேட்கலாம் செய்யறாரு. மாமா, ஒரு பொண்ணு கூட பேசுறாரு மாமா. என்ன பொண்ணு கூட பேசுறானா? ஆமா மாமா, எனக்கு துரோகம் பண்றான். துரோகம்? டேய், ஐயோ டேய், என்னடா அமைதியா இருக்க? யாரா அது? வைரப்பா, என்னாச்சு? இவங்களும் வந்துட்டாங்களா? வீரா மச்சான், திரு, நீங்களும் சேர்ந்து கேளுங்க. என்ன சுபா, என்ன ஆச்சு? சக்தி கிட்ட கேளுங்க, ஒரு பொண்ணு கிட்ட பேசுறான். பொண்ணா? நம்ம சக்தியா? ஆமா திரு. என்னடா, யாரா அது? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாதான் நான் அப்பவே வாயை திறந்திருப்பேனே. டேய் சக்தி, அவன் சொல்லவே மாட்டான். சரி நீயாவது சொல்லு. நான் அதை எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா சொல்லடி. மா, நான் சரியா பார்க்கவே இல்லமா. என்னது, சரியா பாக்கலையா? ஆமா திரு, பாக்குங்கள இவன் தான் வந்து பாழாக்கிட்டான். பாழாக்குனானா? என்னமா சொல்ற? எழுப்பி விட்டுட்டான் திரு. எழுப்பி விட்டானா? நீ தூங்கிக்கிட்டா இருந்த? ஆமா வீரா மச்சான். அடியே, அப்பனா அந்த பொண்ணு அதத்தான் சரியா பார்க்க முடியல. இவனா அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் யார் அந்த பொண்ணுன்னு பார்க்க முடியல. எரும மாடு அநியாயமா வந்து எழுப்பி விட்டுருச்சு. நாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னடா இப்படி வந்து சிக்கி இருக்க? தூங்கினவளை எழுப்புனது ஒரு குத்தமா போச்சுடா. சரி ஓகே, என்ஜாய் பண்ணு. ஆமா இல்லாட்டி திரும்ப வேணா சுபாவை தூங்க வை. யார் அந்த பொண்ணுன்னு தெளிவா பாத்துட்டா இந்த ஒரு பஞ்சாயத்தே இருக்காது. ஆளை பார்த்த பிறகு பஞ்சாயத்து எதுக்குடா? ஆமா பஞ்சாயத்து இருக்கு, பாய்சனுக்கு தான் வேலை.
சரிடா என்ஜாய் பண்ணு வாரோம் ஏய் வாடா இனி நாம போலாம் டேய் ஏய் திரு ஏ வீர மச்சான் மாமா என்னம்மா எல்லாம் அப்படியே போறாங்க போடி போ அப்பனுக்கு தப்பாம வந்திருக்கா போங்க போங்க யார் போனா என்ன நானே இந்த பஞ்சாயத்தை பேசி முடிச்சுக்கிறேன் சொல்லுடா யார் அந்த பொண்ணு சோதிக்காதீங்கடா நீ சோதிக்காதீங்க என்னப்பா இன்னும் டல்லாவே இருக்க? பாரா 2 நாளா ஆளே மெலிஞ்சிட்ட. ஒழுங்கா சாப்பிட வையினா கேக்குறியா? உன்னை நம்பி அங்க நான் உக்காந்துட்டு இருக்கேன். இங்க பாரு சீத்து, இனிமே இந்த பிசினஸ் எதுவுமே வேண்டாம். அப்பா இனி உன் கூடயே இருந்துக்கிறேன். அப்பாவுக்கும் வயசாயிடுச்சுடா, அங்க தனியாவே இருக்க வைக்கிற. புரியாம பேசாதப்பா. எல்லாரும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்க பிசினஸ் யார் பாக்குறது? நாளைக்கு நான் சிந்துவா கல்யாணம் பண்ணி அங்க கூட்டிட்டு வருவேன். அப்போ சோத்துக்கு வழி இல்லாம உட்கார சொல்றியா? டேய் அப்படி பேசாதடா. நீ சேர்த்து வச்ச சொத்து ஏகப்பட்டது. நீ என்ன உன் புள்ள கூட வாழ்ந்துக்கலாம். பா அதெல்லாம் நம்ம நம்ப கூடாதுப்பா. நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம நல்லபடியா உழைக்கணும். சொத்து இருக்குன்னு சும்மா உட்காந்து திங்க முடியுமா? அதுக்காக என் மகனை பிரிஞ்சு நான் இருக்க முடியலடா. இப்ப பாரு முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்ட. எல்லாத்தையும் பார்த்துதான்ப்பா வரணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனா என் புள்ள எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தானடா இருக்க. அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. இனியாவது உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறணும்டா. அப்பா அது சிந்து என் வாழ்க்கையில வரணும்ப்பா. அவ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா போதும். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். டேய் நீ தாண்டா சிந்து சிந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ உன்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ரத்னா ஃபேமிலி வேண்டாம், அப்பா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. கேட்டியாடா? இப்ப பாரு நீ அவகிட்ட எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் எவ்வளவுதான் பேசினாலும் அவ உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அப்பா புரிஞ்சுக்கிற நாளும் வரும். இப்பவே அவளுக்கு என்ன பிடிக்கும்பா. ஆனா நடிக்கிறா, நல்லாவே நடிக்கிறா. மனசுல என்ன வச்சுக்கிட்டு பிடிக்காத மாதிரி நேர்ல திட்டுறது. இப்ப கூடப்பா கண்டிப்பா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவா. கண்டிப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருப்பா. ரத்னாப்பா கேட்க ஏச்சலா வருது. அந்த மனுஷன் எனக்கு உதவி பண்றானா? அதுக்கு நான் ஏதாவது ஆயிட்டு கூட போயிடலாம். பாப்பா ஓய் பாப்பா திருவண்ணா சொல்லுண்ணா. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஓய் பாப்பா அன்னைக்கிட்டே வா. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. நேத்து ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த்து கோவமா பேசினான்னு சொன்னேன்ல. ஆமா அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் அந்த யோசனையில இருந்து வெளியே வரலையா? என்ன சொன்ன? ஒரு மாதிரி டல்லா இருக்கு, வெளியே கூட்டிட்டு போன. இப்ப கூட்டிட்டு வந்த பிறகும் அதே மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? ஐய திருவண்ணா என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நானா ஃபீல் பண்ற ஆளா? சும்மா யோசிச்சுட்டு இருந்தேனா. இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரும் அவன் மேல பாசம் காட்டியும் அந்த பாசத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் பாரு. என்னன்னு தான் உங்க அப்பா அவனை வளர்த்தாரோ. ஹேய் சரிதான். ஏன் நான் சிரிக்கிற? நம்ம ரத்னப்பா நான் தான் அவனை வளர்த்தேன், நான் தான் அவனை வளர்த்தேன் பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதுல நீ இப்படி கேட்டா? ஐய ஆமால திருவண்ணா நமக்குள்ளே இருக்கட்டும். இத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத. என்ன சொல்லக்கூடாது? வந்துட்டியாப்பா? கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட்டுறாத. ஓய் சிந்தாமணி அத நான் சொல்லணும். டேய் வந்ததும் ஆரம்பிக்காதீங்கடா. திரு நான் ஒன்ன மட்டும் தானே கூப்பிட்டேன். எதுக்கு இந்த வாயாளிய சேர்த்து கூட்டிட்டு வந்த? திருவண்ணா நான் தான் உன் கூட வெளியே வரேன்னு சொன்னேன்ல, பிறகு எதுக்கு இந்த எருமையை வர சொன்ன? ஓய் யாரடி எருமை? நாங்க 2 பேரும் ஏற்கனவே பிளான் பண்ணதுடி. ஊடகடி வந்து நீ உட்காந்துக்கிட்டு பெரிய இந்த பிளான் உங்க பிளான்ல நம்ம வீட்டு முக்கு வரைக்கும் கூட போகாது. ஓய் நாங்க போட்ட பிளான்னா டேய் நான் இப்ப இங்க நிக்கவா இல்ல கிளம்பவா? ஏண்டா? இல்ல 2 பேரும் சண்டை போட்டு முடிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்கிறேன். திருவண்ணா பாப்பா நீ ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லி தானே வரணும்னு சொன்ன. ஆமா இவங்க பெரிய விஞ்ஞானி. ஆராய்ச்சி பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. டேய் ஏண்டா? அவ பேசாம இருந்தா கூட நீ இருக்க மாட்ட போல. திருவண்ணா அப்படின்னா அவ கூட வம்பு பண்ணணும். அப்பதான் கழுத கொஞ்சம் பேச்ச குறைக்கும். கழுத பேச்செல்லாம் குறைக்காதடா, கணக்கும். பாக்குறியா? அப்படின்னா நீ கழுதன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட உத வாங்குவியா? ஷப்பா சரி ஓகே நான் கிளம்புறேன். எப்பா சரத்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேல. என்னடா வாயில விசில் அடிக்கிற? வேணா மூக்குட்டு அடிக்கவா?
ரகசியம் ரெண்டு பேத்துக்குள்ள? கேட்டோம் நீயே சமாளி. ரகசியமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க. அது 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 எனக்கும் திருக்கு ஒரு சின்ன பெட்டு. அதுல நான் ஜெயிச்சிட்டேன். இவன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். அதுக்குதான் முக்கியமான விஷயம் போய் சொல்லி இங்க வந்தேன். டேய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்புனா ஐஸ்கிரீம் கிடைக்கும். சரத்து, நான் அப்பவே நம்பிட்டேன். ஓகே ஓகே. டேய், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு. ஏய், எனக்கு ரெண்டு. கேக்குறாள? வாங்கி கொடு. எதுக்குடா கூட்டிட்டு வந்தேல? வாங்கி கொடு. இருவனா, வாங்கி கொடு. பாப்பா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, வேண்டாம். வாங்கி கொடுனா. ரெண்டு ரெண்டு. குடு காசை கொடுத்து அனுப்பு. என்னடா பேசணும்? காசை கொடுத்து போ சொல்றா. மாடு. இருவனா, சொல்லுடா பாப்பா. காசு குடுக்கறியா இல்ல நீ போய் வாங்கி தரியா? காசே கொடுக்கறேன், கவனமா போய் வாங்குவியா? அதெல்லாம் வாங்குவேன், குடுனா. ஓய் சிந்தாமணி, என்னோட ஐஸ்கிரீம்ல உன் கை கூட படக்கூடாது. டேய் லூசு, கைப்படாம நான் எப்படிடா வாங்கிட்டு வருவேன்? கவரோட கை படணும். கவரை ரிமூவ் பண்ணிட்டு படக்கூடாது. சரிடா, கைப்படாம பாதி ஐஸ்கிரீமா சாப்பிட்டுறேன். ஏய் சண்டை போடாத. இந்த காசு கவனமா போனோம். வாங்கி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிடாத. இங்க கொண்டுட்டு வந்து சாப்பிடு. சரிண்ணா. உனக்கு? எனக்கு வேண்டாம், உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வாங்கிக்கோ. சரி. டேய், எனக்கு சாக்கோபார். உனக்கு? எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட். சரி ஓகே, நான் அதையும் சேர்த்து ஒண்ணு வாங்கிக்கிறேன். எதுனாலும் வாங்கு, என்னோட இதை பத்திரமா கொண்டு வரணும். அட தின்னி மாடே, அலையாதடா, கொண்டுட்டு வரேன். திருவண்ணா, நீ காசு கொடு. இந்த பாப்பா. ஓய் சிந்தாமணி. என்னடா? கவனண்டி, இங்க போயிட்டு வந்துரு. வெளியே எங்கேயும் ரோட்டை தாண்டி போக கூடாது. ஓகே ஓகே. என்னடா என்ன பேசணும்? இதுக்காக இப்ப பாப்பாவை தனியா அனுப்பி விடுற? உன்னை யாரோ கூட்டிட்டு வர சொன்னா? உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, கூட்டிட்டு போனான்னு சொன்னா. அவ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் நடிச்சிருப்பா. நீயும் நம்பி ஏமாந்து விட்டாய். டேய், சரி சரி. எதுக்கு வர சொன்ன? என்ன முக்கியமான விஷயம்? இந்த மாடியில நீயும் நீ என்னடா பேசிட்டு இருந்தீங்க? சித்து, சிந்து மேல நீ இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. ஏன்னா அப்பா, நீ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் எல்லாம் நல்லது நடக்கும்பா. பார் சீக்கிரத்திலே சிந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அவ கழுத்துல தாலியை கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் பாரு. பா, எப்ப இருந்தாலும் சரி, சிந்து தான் உன் மருமக. ஓகேவா? எனக்கு ஓகே தான்டா. எனக்கு என் புள்ள நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணு. அப்பா எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். சரிப்பா. சரி, எப்போ ஊருக்கு கிளம்புற? டேய் மவனே, இப்படி சொல்லாதடா. வந்ததுக்கு உன் கூட ஒரு வாரம் இருந்துட்டு போறேன். சரிப்பா, ஆனா ஒரு வாரத்துல கிளம்பிடணும். டேய், நிஜமாவா? இவ்வளவு நாள் தனியாவே இருந்தேனா, இப்ப நீ வந்ததும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு வாரம் தான்ப்பா. சரிடா. ஒரு வாரம் உன் கூட இருக்கிறதே சந்தோஷம். சரியா? ஏண்டா சித்து, இன்னைக்கு நீ சிந்துவை பார்க்க போவே இல்ல? ஆமாப்பா, போனோம். நீ வேணா இங்க உட்காந்துருக்கியா? நான் ஓடிய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், பாத்தியா, பொண்ணுன்னு தான் அப்பாவை கழட்டி விட்டுட்டு போறேங்கிற. யோ, ஏயா? நைட்டு போடா, இப்பவே எதுக்கு? நீங்கதான் கொஞ்சம் எழுந்து உட்காந்து இந்த அளவுக்கு பேசுற. வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் பார்க்குக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் இங்க உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் போமத்துல பாத்துக்கலாம். இல்லாட்டி நைட்டு வரலாம். வரலாம் இல்ல, நான் வாரேன். ஏன்டா, நானும் அந்த ரத்தனத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளை கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஏயா, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பா? டேய், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் சொல்லாத. துரோகி, நம்பிக்கை துரோகி. நான் இப்ப இப்படி இருக்கேன், நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். கொஞ்சம் அவன் பொறுமையா இருந்திருந்தா அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்டா. தெரியும்பா. ஏண்டா சித்து, அவன் இன்னும் வாழ்க்கையில நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல? பா, யார் சொன்னா? எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. அந்த ஆளுக்கு நான் கொடுக்காத குடைச்சல் இல்ல. அவன் கம்பெனியை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனாப்பா, என்ன பண்ணாலும் சரி, அதை திரும்ப சரி பண்ணி கொண்டு வந்துடுறான்ப்பா. ஏய், நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்டா. அதனால எதனாலும் எப்படினாலும் சமாளிப்பாங்க. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாக்குறேன். இது யாரு? சித்துவா? தூரமா இருக்கிறது சித்தார்த்த தான். சித்தார்த்த அவங்க அப்பாவும் இங்க வந்து என்ன உட்காந்துட்டு இருக்காங்க. சித்தார்த்த வீட்டுக்கு வந்துட்டா நார்மல் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். பார்க்க வர்றவளுக்கு தேறிட்டானா? பரவாயில்ல. ஆமா, என்ன பேசிட்டு இருக்காங்க? நாம தெரியாம இந்த மரத்துக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனாதான் காது கேட்கும். இந்த மரத்துக்கு பின்னாடி போய் நிப்போம். சுத்தி யாரும் இல்ல, என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம். என்ன சரத்து? ஏண்டா, உனக்கு பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்க. ஏண்டா, என்னாச்சு? என்ன ஆச்சா? சரி ஓகே, பேசுற நார்மலா பேசிட்டு இருக்க வேண்டியதானடா. நார்மலானா? டேய், முக்கியமான விஷயத்த என்னடா பேசுற? என்னடா என்னென்னமோ சொல்ற? அப்படி ஒன்னும் ரொம்ப மோசமாலாம் பேசலையே.
அடே அடே கிறுக்கா, நீ வேற மாதிரி ஏதாவது பேசினா கூட ஓகே, பேசக்கூடாதத உட்காந்து பேசிட்டு இருக்க. ஏய் என்ன பேசுன? ஏய் ஆமா. டேய் ஆமாண்டா, நேத்து வாசுகி கூட. என்னடா என்னாச்சு? வேணி கேட்டுட்டு வந்து. வேணியா? என்னடா என்ன கேட்டு? ரொம்ப பதட்டப்படாத. நீ என்ன பேசுனியோ, ஆனா அவ கேட்டுட்டு வந்து உன்ன வில்லனா புரிஞ்சுக்கிட்டா. வில்லனாவா? ஆமாடா. நல்ல வேலை கொஞ்சம் அவகிட்ட பேச்சு கொடுத்தேன், இல்ல நேரா வைஷு அம்மா கிட்ட போய் சொல்லிருப்பா. ஐயோ வைஷு அம்மாட்டையா? இதெல்லாம் எப்படா நடந்தது? நீ பேசிட்டு இருக்கும் போதேவும். டேய் எதுவும் இல்ல உங்க வாழ்க்கைய பத்தி டிஸ்கஸ் பண்றத கேட்டிருக்கா. அது அவங்க லைஃப் பாத்துக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பேசி சமாதானப்படுத்தி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டேன். டேய் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாளே? இல்லடா அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் உன்னை கூப்பிட்டு பேச நினைச்சதேவும் இவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கடந்து வந்துட்ட. நீ இது மூலமா உனக்கோ அன்னைக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சுடா அன்னி முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். ஊட்டியில நான் அவங்கள பார்த்ததுக்கும் இப்ப அவங்கள பாக்குறதுக்கும் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் தயவு செஞ்சு நீயா பாழாக்கிடாத. ஏன்னா இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும். கொஞ்சம் பேசுறத பார்த்து பேசு, இல்ல உன் ரூம்ல போய் பேசு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆமாப்பா, இத ஒண்ணு சொல்லிடு. இதுக்குதான் பாப்பாவை அனுப்பி விட்டியா? ஆமாடா, இத பேசதான் உன்னை வர சொன்ன. நீ என்னன்னா சிந்தாமணியை கூட்டிட்டு வந்திருக்க. சரி ஓகே, அவ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டும், அப்படியே கிளம்பலாம். என்ன அப்செட் ஆயிட்டியா? இல்ல நீ இருக்க மொத்தம் நான் ஏன் அப்செட் ஆகுறேன்? தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க. என் தம்பி இருக்க மொத்தம் எனக்கு என்ன கவலை? ஐ ஆம் ஹாப்பி தான். ஆபீஸ்ல நீ என்ன குடைச்சல் கொடுத்தாலும் சரிதான், இந்த ரத்னமும் வைரமும் எல்லாத்தையும் மிஞ்சினவங்க. அதனால அதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க. அவங்கள வேற மாதிரி அடிக்கணும்டா. பாப்பா பொறுப்பா, எதையுமே எடுத்தோம் கவுதான் செய்யக்கூடாதுப்பா. கொடுப்போம், ஒவ்வொரு கஷ்டமா கொடுப்போம். ஆனா அப்பா சிந்துவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அடுத்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பா அவ வீட்டாளுங்க யார் கண்ணையும் பட விட மாட்டேன்ப்பா. படவே விட மாட்டேன். நீ என்ன பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட, ஜெயில இருந்து எவ்வளவு துடிச்சிருப்ப. அந்த மாதிரிப்பா சிந்து என் கூட என் பக்கத்துலதான் இருப்பா. ஆனா அவங்களால யாராலையும் பார்க்க முடியாது. துடிப்பாங்கப்பா, கொஞ்சம் நெஞ்சமா துடிப்பாங்க. அப்போ அவங்க பிசினஸ் அவங்க குடும்பத்துல எல்லாத்துலயும் பிரச்சனையை கொண்டு வரேன். எப்படி மீண்டு வாராங்கன்னு பாக்குறேன்ப்பா. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாமே சிந்து தான். அவ இல்லாட்டி ஒவ்வொருத்தையும் துடிச்சு போவாங்க. பாக்குறேன்ப்பா பாக்குறேன். இனி பாப்பேல எல்லாத்தையும். நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்பா. நீ இப்படி ஒரு நினைப்பிலையா இருக்க? இதுக்கு எதுக்குடா என்கிட்ட பேசி? இங்கு வெறும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன், உன் கையோடு கை சேரத்தான். உன் உருவம் இல்லை, என் நிழலும் இல்லை, இனி என் காதல் தொலைதூரம் தான். சித்து நிறுத்துறா, என்ன பேசிட்டு இருக்க? அப்பா நீ யோசிக்கிறது புரியுது. இதால சிந்து கஷ்டப்படுவானு? இல்லப்பா, கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டா. என் தேவதப்பா, அவளை ஒரு துளி கூட கஷ்டப்பட விட மாட்டேன். அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மா அண்ணன்க எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி எல்லாமுமா நான் அவளை சந்தோஷமா பாத்துக்குவேன்ப்பா. கண்டிப்பா சந்தோஷமா பாத்துக்குவேன். சித்து ஏன் சிந்துப்பா, அவளுக்கு ஒரு துளி கஷ்டம் கூட கொடுக்க மாட்டேன். அவ மனசுப்படி அவளை சந்தோஷமா பாத்துக்குவேன். இது சத்தியம்ப்பா. விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி.